The best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern. Recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education. Personal care for slow learners. Flexible and affordable sessions. Excellent security system. French and Hindi for all classes. NEET, IIT and JEE coaching from Class 6. Vast playground. Panchakshala classes for self-defense. Music and dance classes. Transport facility around Pondicherry. 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School. Opposite to Ajpan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 979179485. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் தனது யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் முதல்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி லாஸ்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்க பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வந்தார். வழக்கம் போல் இளமை பருவத்தில் துவங்கி அதன்பின் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், கட்சி தலைவர் என வளர்ச்சி அடைந்த போதும் வாக்களிக்க வரும்போதெல்லாம் யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்களித்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அது அவருடைய சென்டிமெண்ட் என்பதால் இம்முறையும் அதே யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையினை ஆற்றிவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சென்றார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள். தமிழகம், புதுச்சேரி உட்பட 21 மாவட்டங்களில் 102 தொகுதிகளுக்கு முதல்கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் வாக்குப்பதிவிற்காக 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. புதுவை பிராந்தியத்தில் 739 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காலை 6:30 மணி முதல் வாக்காளர்கள் தேர்தல் துறை வழங்கிய பூத் ஸ்லிப், வாக்காளர்கள் அடையாள அட்டை உட்பட ஆவணங்களோடு தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். காலை 7 மணிக்கு முறையான வாக்குப்பதிவு தொடங்கியது. ஒரு சில இடங்களில் இயந்திர கோளாறு காரணமாக சற்று கால தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. ஆரம்பத்தில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி வெளியில் வர கால தாமதமானது. இதனால் வாக்காளர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இதன் பின்பு வாக்குப்பதிவு வேகம் எடுத்தது. புதுச்சேரியில் கோடை வெயில் அதிகரித்து வருவதால் வெயிலுக்கு முன்பாக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காலையிலேயே மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு படையெடுத்தனர். இதனால் நகரம் மட்டுமன்றி கிராமப்புறங்களிலும் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தினர். வாக்குச்சாவடிகளில் வெயிலில் வாக்காளர்கள் நிற்பதை தடுக்க நிழல் பந்தல், குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகளை செய்திருந்தனர். சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் நிற்பதை தவிர்க்க பெஞ்ச், நாற்காலி போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. வாக்குச்சாவடிகளில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர், துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மாற்றுத்திறனாளிகள், முதியோரை அழைத்துச் செல்ல மாணவர்கள், தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை அழைத்துச் செல்ல வீல் சேர், சாய்தளம் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. ஒரு சில இடங்களில் இயந்திரம் பழுதானதால் காலதாமதத்தில் சில நிமிடங்கள் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இன்றி அமைதியான முறையில் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு கூழ் ஆகியவை வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. பள்ளியின் நுழைவு வாயிலில் தென்னை ஓலைகள், வாழை மரங்களால் வரவேற்பு தோரணங்கள், வளைவுகள் அமைக்கப்பட்டிருந்தது. கம்பு, மக்காச்சோளம்,
பனை ஓலைகளால் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. மேலும் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணா மற்றும் மாணவர்கள் இயற்கை பொருட்களில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள், ஹேமலதா என்ற பழம்பொருள் சேகரிப்பாளரின் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பித்தளை பொருட்களின் கண்காட்சியும் வைக்கப்பட்டிருந்தது. வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு கூழ் வழங்கப்பட்டது. பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த மக்கள் இவற்றை கண்டுகளித்தபடி வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் துறை தேர்தலை நடத்தவில்லை என்றும் முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஆளும் கட்சியே இந்த தேர்தலை நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்குள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சென்று வாக்கு சேகரித்ததற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் கிஷோர்குமார் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கு தடையின்றி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாவலர் துணையோடு அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து வாக்குச்சாவடிகளில் உள்ள தேர்தல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. புதுச்சேரி மாநில தேர்தல் துறை இந்த தேர்தலை நடத்தவில்லை என்றும் ஆளும் கட்சியும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துதான் இந்த தேர்தலை முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடத்தி வருகின்றனர் என்றும், இது சம்பந்தமாக அதிமுக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் ஆர்வமாக வாக்களித்தனர். இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் காங்கிரஸ் துண்டு அணிந்து தனது ஆதரவாளர்களுடன் வந்தார். அப்பொழுது அங்கிருந்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கணபதி விக்னேஷ் காங்கிரஸ் துண்டுடன் உள்ளே வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றனர். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு சிலர் திடீரென பாஜகவினரை தாக்க முயன்றனர். இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இதனை உணர்ந்த காவல்துறையினர் இரு தரப்பையும் அங்கிருந்து விரட்டினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திமுக அமைப்பாளர் மற்றும் அதிமுக அமைப்பாளர் ஆகியோர் தங்களது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையினை ஆற்றினார்கள். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா குடும்பத்தினருடன் சென்று தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். இதனிடையே பாரதி வீதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையினை ஆற்றினர். மடுகரை அரசு தொடக்கப் பள்ளியில் வாக்கு செலுத்திய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருவதாக தெரிவித்தார். புதுவை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மடுகரை கம்பத்தம் தெருவில் அமைந்துள்ள சுப்புராய கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வாக்கு செலுத்தினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவை முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் சென்று பார்த்தபோது மக்களின் மனநிலையானது மாற்றத்தை விரும்புவதாகவும், மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு இயந்திரங்களில் கோளாறு ஏற்படுவதால் விவிபேட்டில் தொய்வு நிலை ஏற்படுவதாகவும், இதனால் காலதாமதம் ஏற்படுகின்றது என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் அதிமுக மாற்று கட்சிக்கு ஆதரவு தரும் நிலைக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். காங்கிரசிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி வி. மணவெளி அரசு நடுநிலைப் பள்ளியில் தனது வாக்கை செலுத்திய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர் என்றும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் இழப்பார் என தெரிவித்தார். புதுச்சேரி வி. மணவெளி அரசு நடுநிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தனது வாக்கை பதிவு செய்தார். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நமச்சிவாயம் காலை முதல் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும் எனது வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்று தெரிவித்தார். மேலும் என்னை ஆதரித்து ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அவர்கள் பிரச்சாரமும் எனக்கு வலு சேர்த்துள்ளது என்றும் எதிர்க்கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் இழப்பார் என்பது உறுதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் இந்த தேர்தலில் பண பலமா மக்கள் பலமா என்ற நிலையில் மக்கள் எங்கள் பக்கம் நிற்கின்றனர் என்றும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என வாக்களித்த பின்பு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மிஷன் வீதியில் உள்ள வ.உ.சி. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவரும் வாக்குரிமையினை செலுத்த வேண்டியது அவர்களின் கடமை என்றும் இந்த தேர்தல் பணநாயகத்திற்கும் மக்கள் சக்திக்குமான தேர்தல் என்றும் இதுவரை மக்கள் சக்தி தான் வென்றுள்ளது. இந்த முறையும் மக்கள் சக்தி வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமராக வருவார் என்று தெரிவித்தார். மேலும் பாஜக பணத்தை வாரி இறைக்கிறது, ஆனால் மக்கள் அதை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ளவில்லை, ஏனென்றால் ஊழலை எதிர்க்கின்றனர் என்றார். புதுச்சேரியில் பண பலமா மக்கள் பலமா என்ற நிலை உள்ளது. மக்கள் பலம் எங்கள் பக்கம் உள்ளது என்றும் பண பலம் முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோரிடம் உள்ளது. நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் ராகுல் காந்தி பிரதமர் ஆனதும் நமது வேட்பாளர் வைத்திலிங்கம் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என தெரிவித்தார். குடும்பத்துடன் வந்து வாக்களித்து ஜனநாயக கடமையினை ஆற்றி உங்களுக்கான தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய நாட்டின் மிகப்பெரிய திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தலில் எனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையினை ஆற்றி உள்ளேன் என தெரிவித்தார். புதுச்சேரியில் 100% வாக்களித்து உங்களுக்கான தகுதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் வந்து வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையினை ஆற்ற வேண்டும் என்றார். வில்லியனூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சடல் திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தொடர்ந்து மகா தீபாராதனை மற்றும் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள், சங்கீதா, ஸ்ரீ ரத்தின சபாபதி மற்றும் ஸ்ரீவக்சன் ஆலய நிர்வாகி மற்றும் ராஜேஸ்வரி ரத்தின சபாபதி சிவாச்சாரியார் குடும்பத்தினர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வாக்களிப்பதற்காக வந்தேன், ஆனால் என்னுடைய பெயர் விடுபட்டு விட்டது என்கின்றார்கள். மனவேதனையாக உள்ளது என நடிகர் சூரி தெரிவித்துள்ளார். நடிகர் சூரி மதுரை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்ய வாக்குச்சாவடிக்குள் சென்று திரும்பும் வீடியோவை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவில் பேசும் அவர், என்னுடைய ஜனநாயக உரிமையினை செலுத்துவதற்காக வந்தேன். கடந்த தேர்தல்களில் என்னுடைய வாக்கை பதிவு செய்தேன் என்றும், ஆனால் இந்த முறை வாக்குச்சாவடியில் என்னுடைய பெயர் விடுபட்டு விட்டது என்கின்றார்கள். என் மனைவியார் பெயர் உள்ளது, அவருக்கு வாக்கு உள்ளது. என்னுடைய பெயர் விடுபட்டு விட்டது என்கின்றார்கள். இருந்தாலும்
இருந்தாலும் ஜனநாயக உரிமையினை நிறைவேற்ற வந்தேன், அது நடக்கவில்லை எனும்போது மனவேதனையாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் எங்கே எப்படி தவறு நிகழ்ந்தது என தெரியவில்லை, வாக்களிக்க முடியவில்லை என்ற வேதனையுடன் செல்கின்றேன். தயவு செய்து அனைவரின் வாக்குகளை செலுத்தி விடுங்கள். நானும் அடுத்த தேர்தலில் என்னுடைய வாக்கை பதிவு செய்து விடுகிறேன் என வேதனையுடன் சூரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் இன்று அதிகாலை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த ஞாயிறு காலை சுமார் 300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் குண்டுகளை வீசியது. சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 99% நடுவானில் இடைமறித்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் அழித்தன. இந்த தாக்குதல் 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கும் என்ற அச்சம் இருந்தது. இதனையடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது இந்த உலகமோ இன்னொரு போரை தாங்காது என ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குத்ரேஸ் கவலை தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் இன்று அதிகாலை ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. IPL T20 தொடரில் வரும் 23ஆம் தேதி CSK லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் மோதுகிறது. இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 10:40 மணிக்கு இணையதளம் வாயிலாக தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. www.insider.in என்ற இணையதளம் வாயிலாக டிக்கெட்டுகளை பெறலாம் என CSK அணி நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.